நீண்ட நாளுக்கு அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிரேட் பி போஸ்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 78,450 ரூபா வரைக்கும் இருக்கும். அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 30/9/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது அண்டு இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியன் சர்வீஸ் போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் பி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டிஆருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, என்ன பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சியில் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 120 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆஃபீஸர்ஸ் இன் கைடு பிக்காக வந்து பார்த்திங்கன்னா கிரேட் பிக்காக டிஆருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலில் வந்து 83 வேக்கன்சியும் அண்டு டிஇபிஆரில் வந்து டிஆருக்காக வந்து 17 வேக்கன்சியும் அண்டு ஆஃபீஸர்ஸ் இன் கைடில் பிஆரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்ஐஎம்மில் வந்து உங்களுக்கு 20 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 120 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணி உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக இதில் இன்க்ளூடு இல்லாமல் வேறு தனியாக வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ கேட்டகரியில் வரீங்கன்னா 3 வேக்கன்சியும் அண்டு பி கேட்டகரியில் வரீங்கன்னா 7 வேக்கன்சியும் அண்டு சி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 2 வேக்கன்சியும் அண்டு டி கேட்டகரியில் வரீங்கன்னா 7 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கிருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 10, 2025 அன்னையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுவும் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அதாவது ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேஸ் 1 பேஸ் 2 உங்களுக்கு 2 எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். அது வந்து நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் போத் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் 30 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 year ரிலாக்ஸேஷனும் அண்டு ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 year ரிலாக்ஸேஷனும் மற்ற கேண்டிடேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தனித்தனி ரிலாக்ஸேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. பட் இந்த ஜாபுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பிக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஆர் ஜென்ரலுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் அதாவது ஏதாவது ஒரு டிசிப்ளினான கிராஜுவேட் வந்து நீங்கள் குவாலிஃபைடாக வந்து இருந்தீங்க கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் மினிமம் வந்து 60% வந்து மார்க் இருக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 50% இருந்தாவே போதுமானது அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் லெவலில் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் 3 years கோர்ஸ் டியூரேஷனில் வந்து படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சுட்டு 2 year டியூரேஷனில் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லைங்களா, அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பிக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஆர் டிஇபிஆருக்காக
எம்ஏ, எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்கனாமிக்ஸில் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எம்ஏ, எம்எஸ்சியில் கோர்ஸஸில் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ்லையோ அல்லது மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ்லையோ அல்லது அப்ளைடு எக்கனாமிக்ஸ்லையோ அல்லது எக்கனாமெட்ரிக்கலோ அண்ட் ஃபினான்சியல் எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் எக்கனாமிக் அண்ட் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க. ஆல் செமஸ்டர் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை நான் வந்து எம்ஏ, எம்எஸ்சியில் வந்து ஃபினான்ஸில் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் கேட்டிருக்கிற இந்த இதில் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆஃபீஸர்ஸ் இன் கிரேட் பி டிஎஸ்ஐஎம்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்க, 55% வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் இயர், இந்த பேச்சுலர் ஆஃப் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் 4 இயர் பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து மினிமம் வந்து 60% வந்து இருக்கணும் அப்படின்றத மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு மாஸ்டர் டிகிரியில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 55% உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55% உங்களுக்கு மார்க் வந்து இருக்கணும். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை தடவை வந்து பேஸ் 1 எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6 டைம் வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ரூவ்டு வந்து கிடையாது அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டேக்கில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணி படித்தாவே போதுமானது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாகவே புக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1 பேஸ் 2 எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ₹100 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஜென்ரல் கேட்டகிரி, ஓபிஎஸ், இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருந்தால் ₹850 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோடு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ரிசர்வ் பேங்க்கில் வந்து ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. இதில் நோட் 1, நோட் 2, நோட் 3யில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது வந்து கரெக்ஷன் பண்ணோம் அல்லது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஃபீஸஸ் வந்து இருக்கும். அப்ளிகேஷன் மோடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முழுக்க ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணி ஆகணும். செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹78,450 வரைக்கும் பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். அண்டு அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒன்லி பேசிக் பே தான். ₹1,50,374 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சேலரி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர் இந்த மாதிரி டிஏ இந்த மாதிரி நிறைய விதமான அலவன்சஸ் எல்லாமே வந்து சேர்ந்து அவ்வளோ வந்து இருக்கும். எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் 1க்கான ஜென்ரலுக்கான எக்ஸாம், அதாவது டிஆர் ஜென்ரலுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், வேலூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, விழுப்புரம் அண்ட் கடலூர் அண்ட் அதாவது இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பெங்களூரில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். அண்ட் பேஸ் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் உங்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்ட் பேஸ் 1 பேஸ் 2 டிஐஎஸ் எம்எஸ்க்கும் அண்டு டிஇபிஆருக்கு இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கான சென்டர்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. மற்ற இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது வந்து எனக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் அண்டு அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு.
நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா www.rbi.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாலே போதுமானது. டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் இருக்கிறதுனால சேலரியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்காக வந்து கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் செமஸ்டர் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும்.